அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். கணவரை பற்றி நான் வைத்திருந்த இந்த பிம்பமெல்லாம் இந்த லாக்டவுனில் உடைந்தது. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். கணவர் வந்து பரபரப்பான மனிதர், ஆக்டிவா இருக்கவர் நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா பயங்கர சோம்பேறி. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. ரொம்ப ஜாலி டைப். ஆனா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல அவர் ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு மிலிட்டரி ஆபீசர் மாதிரி மாறிட்டார். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஒரு தடவை கை கழுவினா நீ 10 தடவை கை கழுவு அப்படின்வாரு. அப்பா அம்மா வெளியில போயிட்டு வந்தா நீங்க கை கழுவுனீங்களான்னு பின்னாடியே வருவாரு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. கை கழுவுனியா, அதை தொட்டியா, அதை கை கழுவு, இதை தொட்டியா, இதை கை கழுவு, சரியான டார்ச்சர் பண்ணாரு. உன்னையெல்லாம் சின்ன வயசுல கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. ஒண்ணுமே இருக்காது, அந்த லேப்டாப் தூக்கி வச்சுட்டு ரொம்ப நேரமா தட்டுறது. ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? இப்போ வீட்ல இருந்து மொத்த நேரமும் போன் தான் நோண்டுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அவர் அவ்வளவு பிஸியான ஆளு கிடையாது, பிஸி மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காரு. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கறியா. ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். கல்யாணத்தப்போலாம் வந்து நல்லா 6 பேக்ஸ் வச்சுட்டு அப்படியே இருந்தாரு. எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஆம்ஸ் பாத்தியா? அப்புறம் லாக்டவுன்ல வந்து சரி வீட்லயே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு இந்த வெயிட்ஸ் இருந்தாதான் முடியும், இல்லனா பண்ண மாட்டேன். மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரான். சரி காலையில சும்மா வாக்கிங் ஆச்சு போயிட்டு வாங்கன்னா, இல்ல காலையில எந்திரிக்க முடியாது அப்படின்னு மழுப்புறாரு. சும்மா இருக்கனே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? ஓ, அப்ப நீங்க ஃபிட்னஸ் ஃப்ரீக் நினைச்சிட்டு இருந்தீங்க. பார்ட்டி கல்யாணத்துக்காகத்தான் அந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக் லுக் கிரியேட் பண்ணிருக்காப்ல. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. முன்னாடிலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாம சாப்பிடுவாரு. என்ன மனுஷன்? லாக்டவுன்னால எப்பயுமே வீட்ல இருக்கிறதுனால வந்து இதை இப்படி பண்ணிருக்கலாமே, அதை அப்படி பண்ணிருக்கலாமே. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. மோஸ்ட்லி அவர் தான் குக் பண்ணுவாரு. எப்போதுமா நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? பண்ணுவாங்க, இல்லனா அவர் பண்ணுவாரு. சோ இந்த லாக்டவுன் பண்ணுவீங்க. திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, திங்க வேண்டியது தூங்க வேண்டியது. லாக்டவுன் பீரியட்ல யாருக்கு வேலை அதிகம்? எங்களுக்கு தான் சார். சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. தண்ணி எடுத்து குடுறானா, தண்ணியா அப்படின்னு பண்றதுக்குள்ள எங்க அம்மா மாப்பிள்ளைய வேலை வாங்குறேன் அப்படின்ட்டு நீயே போய் எடு அப்படின்றாங்க. அம்மா என்னடா அம்மா? என்ன இல்ல, நானே போய் தண்ணி எடுத்து குடிச்சுக்கணும். அதே அவங்க அம்மா வீட்டுல சொல்லவே முடியாது. ஆப்வியஸா மகனை வேலை வாங்கினா தாய் கண்ணுல ரத்த கண்ணீர் வந்துரும். இப்படி பேசிட்டு போறா, கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல? நீ சொல்லிதானே தெரியுமா? சகலா, இதுக்கு மேலயும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். பொளந்துறேன். எங்க போனாலும் நான் வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆபீஸ் வேலையும் பார்க்கணும். அங்க வந்து அம்மா வீடுங்கிற அட்வான்டேஜ், இங்க மாமியார் வீடுன்ற அட்வான்டேஜ். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். எனக்கு 2 அட்வான்டேஜ் மைனஸ்ல போயிடுச்சு. இல்ல இது ரெண்டுமே அட்வான்டேஜ் அவங்களுக்கு தான். ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. எங்க வீட்ல இருக்கும்போதே என்ன வேலை வாங்குறது எல்லாம் ஆரம்பிச்சு இப்போ வந்து 50-60% போயாச்சு. எங்க வீட்லயும் இப்போ அவங்களுக்கான வேலை எல்லாம் நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ரூம்ல இருக்கும்போது பாட்டில் அங்கதான் இருக்கும். இவங்க இங்க உட்கார்ந்திருப்பாங்க. இங்க இருந்து இறங்கி அந்த பாட்டில் எடுக்கிறது கூட அங்க இருந்து நான் வந்து தான் எடுத்து கொடுக்கணும். சிம்ரன்ஸ், என்னடா இது? என்னம்மா இது? தெரியுமா இல்லையா? இந்த ஷோ ஆரம்பத்துல இருந்து ஒரு தடவை கூட அவர் மரியாதைக்கு கூட நீ அவர்னு சொல்லல. குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாதீங்க. கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க ஐயா. நாங்க 2 பேரும் தனியா இருக்கும்போது என்ன ஜோனா டே இங்க வா அப்படி தான் கூப்பிட்டு இருக்கா. திடீர்னு எங்க அம்மா முன்னாடி வாங்கன்னு, எங்க இங்க வாங்க பாருங்க அப்படின்பா. நமக்கு பாத்திருக்கேன், சிவாஜியை பாத்திருக்கேன், ரஜினியை பாத்திருக்கேன், கமலை பாத்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. பெண்கள் எவ்வளவு நுணுக்கமானவர்கள் பாருங்க. இடத்துக்கு ஏத்த மாதிரி டப்புன்னு மாத்தி கூப்பிடுறாங்க. ஆனா குற்றச்சாட்டு மட்டும் ஆம்பளை மேலேயே சொல்றது. சபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. இல்ல சார், நிஜமாலே அவன் வேலை பார்க்க மாட்டான். மூஞ்சி மட்டும் தான் அப்படி இருக்கு. ஆனா நிஜமாலே அவன் வேலை பார்க்க மாட்டான் சார். எவ்வளவு முக்கிராலும் நடக்காது. உண்மையிலே யார் அதிக வேலை வாங்குற? யாருக்கு அதிக வேலை? நான் தான் சார். எங்க போனாலும் உங்களுக்கு அதிக வேலை. எஸ். ஓகே, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. வேலை எனக்கு தான் அதிக வேலை. அவர்கிட்ட வந்து சின்னதா ஏதாவது ஒரு நாள் முடியல, ஒரு ரசமாவது வச்சு கொடுங்கன்னா. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. சரிம்மா நான் வச்சு தரேன்ட்டு போவாரு. என்ன எங்க இருக்கு? கடுகு எங்க? புளி எடுத்து கொடுத்துட்டு போ. சரி எல்லாத்தையும் எடுத்து, தக்காளி மட்டும் கொஞ்சம் நறுக்கி கொடுத்துட்டு போ. இந்த கருவேப்பிலை எங்க இருக்கு? கொத்தமல்லி எங்க இருக்கு? இந்த லைட்டர் எங்க? ஓ கர்த்தரே, எல்லாத்தையுமே நான் ஒரு வாட்டி வந்து எடுத்து கொடுக்கணும். லாஸ்டா அவர் செஞ்சு கொடுப்பார். எவ்வளவு வேலை தெரியுமா? மீதி எல்லாத்தையும் நீயே பாத்துருமா, நீயே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கமான்ட்டு. இங்க வா. நைட்டே வந்து அடுத்த நாள் என்னென்ன வேலை அப்படின்னு லிஸ்ட் போட்டுருவாங்க. காலைல நீ இத்தனை மணிக்கு எந்திக்கணும், நான் இத்தனை மணிக்கு எந்திப்பேன், நீ வந்து டீ போட்டு வச்சிரு. 9 o'clock அங்க போறோம், 10 o'clock இங்க போறோம், 11 o'clock அங்கங்க போறோம், 12 o'clock இங்கங்க போறோம், 4 o'clock எங்கங்க போறோம். ஒரு கேக் சாப்பிடணும்னு நான் கேட்டேன் சார். இது தெரியாம கேட்டேன். நான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணேன்.
ஏப்பா அழுகுற முருகேசா? இந்த போனா லாக்டவுன்ல மொத்தம் எத்தனை கேக் செஞ்சு கொடுத்தீங்க அவருக்கு? டெய்லி கேக் தான் வீட்ல. அப்படியா? டெய்லி கேக். டெய்லி ஒரு கேக்னா அப்ப இவ்வளவு வேலை இல்லாம எப்படி இருக்கும்? ஐயோ எல்லாமே நான் செஞ்சா போய்கிட்டு இருக்கேன். நான் கேட்கவே இல்லை சார், ஒரே ஒரு நாள் ஒரு தடவை தான் கேட்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பேருமே ஒர்க்கிங்ன்றதுனால ஒன்னு அம்மா சமையல் பண்ணுவாங்க, அம்மாவால முடியலன்னா என்கிட்ட சொல்லிடுவாங்க, நான் பண்ணிடுவேன். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். எப்பவுமே வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே எழுந்திருவேன். ஃபர்ஸ்ட் நான் தான் எழுந்திருவேன், காஃபி போடுறது அதெல்லாமே நான் ஃபர்ஸ்ட் பண்ணிடுவேன். அம்புட்டு நல்லவனடா நீ. இப்போ வந்து 2 பெண்களுக்கு 2 மாதிரி அவர் சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. கொஞ்சம் வெளில சாப்பிடுவீங்க, அவர் வெளில சாப்பிட்டு போவார், அம்மாக்கு மட்டும் தான் செஞ்சா போதும். இவ்வளவு நெருக்கடியில கூட நீங்களும் கொஞ்சம் கிச்சன் பக்கம் வந்தா என்ன? அப்படி கேளுங்க, அறிய வரட்டும். ஹெல்ப் பண்ணுவேன் சார். என்ன மாதிரிலாம்? வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்றது, அப்புறம் பருப்பெல்லாம் எடுத்து கொடுக்குறேன் சார். நல்ல வேளை நீ எதுவும் செய்யல. உளுந்த பருப்புக்கும் கடலை பருப்புக்கும் தோரம் பருப்புக்கும் அதெல்லாம் கத்துக்கிட்டாங்க சார். இப்பதான் கத்துக்கிட்டீங்க. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? 2 வருஷம். உங்களுக்கு சுத்தமா சமைக்க அவர் வந்து உங்களை கத்துக்க சொல்லி எல்லாம் ட்ரை பண்ண சொல்ல? இல்ல சார், ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர்லாம் போட்டு தான் கல்யாணம் பண்ணி கல்யாணமே கொடுத்தாங்க. அப்படிதான் பண்ணதா? சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. வாட் ஆர் தி டிஸ்க்ளைமர்ஸ், கண்டிஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, சமைக்க தெரியாது, வீடு வேலை எல்லாம் தெரியாது, மோசம் போயிட்டா, மோசம் போயிட்டா. இவளுக்கு பேச கூட வராது, ஏதாவது ஒன்று பேசிடுவா. நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க, கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறோம்னு சொன்னாங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ். என்னோட மாமா அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். உங்க ஆளுங்களே அவங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து இல்ல நான் வந்து எல்லாமே கத்து கொடுத்து வளர்த்திக்கிறேன் அப்படின்ட்டு. நான் குமார் அவசரப்பட்டிய. எனக்கு அது சாதாரண விஷயம், சமைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியலடா. அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தா போதும், மத்தத நான் பாத்துக்கிறது எனக்கு சாதாரண விஷயம். அது சமையல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. சூப்பர். ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அவர் வந்து வெயில்ல எல்லாம் அவர் மூஞ்சி காட்ட மாட்டாரு. ரொம்ப சேஃபா காருக்குள்ளேயே உட்கார்ந்து பாரு. எங்களை இறக்கி விட்டுட்டு நீ போய் எது வேணாலும் வாங்கிட்டு வா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. அவளை கேளுங்க, அப்படியே விட்டுருவா என்ன நீங்க? அப்படிலாம் இல்ல, இவர் கழுவுன்னு கழுவாருன்னு சொல்றாங்களா, இவன் எதை தொட்டாலும் கழுவ மாட்டான் சார். கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. அப்படியே வந்து சாப்பிட எனக்கு அப்படியே எப்பா இவனுக்கு முதல்ல கொரோனா வந்து இவனை தூக்கிட்டு போய் குவாரண்டைன்ல போடுங்கப்பா அப்படின்னு இருக்கு எனக்கு. உங்களை மேனேஜ் பண்றது இந்த உங்களுக்கு ஒவ்வொரு உத்தரவுக்கு 2வது உத்தரவு கொடுக்கறதுல தொடங்கி சார் ஹஸ்பண்ட் ஃபார் சேல்னு எல்லாம் போஸ்ட்லாம் போட்டா சார் இன்ஸ்டாகிராம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இன்ஸ்டாவிலேயேமா? சார் முடியல சார், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு சார் மெயின்டெனன்ஸ்லாம். இந்த மேடை பல வித்தியாசமான மனிதர்களை சந்தித்திருக்கிறது. ஆனால் ஹஸ்பண்ட் ஃபார் சேல் என்று போட்ட பெண்ணை சந்தித்தது இதுதான் முதல் முறை. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஜோன்ஸை மேய்க்கிறதே ஒரு கூடுதல் வேலையாக இருக்கிறது இல்லையா? எக்ஸாக்ட்லி சார். ஓகே. என்னடா பாக்குற? துப்புறானேனா? உன் மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. நீ இந்த வேலை மட்டும் எனக்கு கொஞ்சம் செஞ்சா போதும் அப்படின்னு நான் வந்துட்டு காலையிலே நான் சொல்லுவேன். அதே மாதிரி நான் செஞ்சு முடிச்சிடுவேன். ஆனா அந்த ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. வரைக்கும் நான் பார்ப்பேன், நான் வந்துட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு பார்ப்பேன், அந்த துணி மடிக்க சொல்லுவேன் நான். அது பார்க்குறது வந்துட்டு அந்த பெட் மேல அப்படியே ஏறிக்கிட்டே தான் இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க. இதையே முடிச்சிரு அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். சார் இவ்வளவு சொல்றேன், அவளும் பண்ண மாட்டானா? நான் மிச்ச வேலையை பண்றேன்ல. பாத்தீங்களா? பார் முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். கேளுங்க, இல்லன்னு சொல்லுங்க சார். சமைக்கிறது நானு, வீடு பெருக்கிறது நானு, துணி காய போடுறது நானு, பாத்திரம் விளக்குறது நானு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அவ வேலை செய்யறான். இல்லங்க, அப்ப நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? நான் இதெல்லாம் செஞ்சறமா, இத மட்டும் நீ கொஞ்சம் செஞ்சு கொடுத்துறமான்னு சொன்னீங்களே. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. நான்வெஜ் வேணும்னா அவர்தான் சமைச்சே ஆகணும். ஏன்னா நான்வெஜ் சாப்பிடுவா அவ, சமைக்க மாட்டான். வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கறியா. இல்ல சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.